Hello friends, welcome to Ari and Craft. இன்னைக்கு இந்த வீடியோல ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் சொல்லி தர போறேன். இப்போ நம்ம நார்மலா நான் உங்களுக்கு ஸ்டிட்ச் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை வந்து நீங்க தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான என்ன ஃப்ளவர் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளாத்தில் வந்து வரைஞ்சிக்குங்க. இப்போ நான் இது 5 பெட்டல் வச்சு வரைஞ்சிருக்கேன், லீஃப் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லீஃப் மட்டுமே வரைஞ்சிக்குங்க. பெட்டல் வந்து கம்மியாக கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். 3 பெட்டல் வரையலாம், 4 பெட்டல் வரையலாம், இல்லை 5க்கு மேலே கூட நீங்கள் வரையலாம், 6 7 பெட்டல் கூட வரையலாம். ஆனால் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற அந்த மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீடில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்கேன். இது 2ஆக எடுத்து நாட் போட்டிருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து நான் எத்தனை எடுத்திருக்கேன்னு நீங்கள் தெரியணும்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல் ஒரு மேலே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் நீடில் கீழேருந்து நீங்கள் மேலே பஞ்ச் பண்ணி எடுங்க. இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டில், அந்த பெட்டல் ஒரு ஆப்போசிட்டில் நீடில் வந்து அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி நீங்கள் மேலே எடுக்கணும். இப்போது அப்படி எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், அந்த ஃபிங்கரை வந்து நீடிலுக்கு அடியில் வந்து விட்டுட்டு இந்த த்ரெட்டு எல்லாமே ஒன்றா ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ஈவனாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது சிக்காகும். ஸோ நம்மளுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்குங்க. இப்போ இந்த நீடில் சுற்றி ஒரு 10 டைம் வந்து நீங்கள் சுற்றுங்க. ரொம்ப டைட்டாக சுற்றாமல் மீடியமாக நீங்கள் வந்து சுற்றுங்க. இப்போ நான் 10 டைம் வந்து சுற்றிட்டேன். இப்போ இந்த பெட்டல் நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அது எந்த சைஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றப்போ நீங்கள் வந்து இந்த கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கம்மி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு மேலே எடுக்கணும். இந்த ஸ்டிச்செலாம் வந்து உங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன், வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு ஃப்ளவரில் வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணால் அழகாக இருக்குமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம அழகாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொறுமையாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து இந்த மேலே எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டை வந்து இந்த இதுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல கீழே வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதோட இந்த பெட்டலோட மிடில் மறுபடியும் நீடில் கீழேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இங்கே நம்ம ரவுண்டாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த சர்க்கிளில் மிடில் வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ போகிற ஸ்டிச்சில் ஓரளவுக்கு கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் டைட்டாக இருக்கிறப்பல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இது பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரணும். பாருங்கள், நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ரொம்ப கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் த்ரெட்டை வந்து ரொம்ப இழுக்காமல் நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்போல மேலேருந்து அந்த லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், உள்ள சர்க்கிள், அங்கே வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இப்படி குத்தி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அடுத்த லைனில் நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு வந்து ஈவனாக வராது, கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நீடில் வந்து இங்கே விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் இதே போல் பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து ஒரே மேலே வந்து ஈவனாகவும் இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இது கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளவரோட பெட்டல் வந்து கொஞ்சம் தூக்கி பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நார்மலாக நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, தட்டையாக இல்லாமல் இது கொஞ்சம் 2D எஃபெக்டில் வந்து இருக்கும்.
இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு பாருங்கள், அதே போல் எடுத்து இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த லைன் மேலே நீங்கள் பக்கத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈவனாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த வித கன்ஃபியூஸும் இல்லாமல் நீங்கள் வந்து அழகாக இது வந்து ஸ்டிச் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் த்ரெட்டை வந்து ரொம்ப இழுத்து போடாமல் கொஞ்சம் நீங்கள் போடும்போது அது வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க, ஈவனாக இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்காக வந்து அழகாக இருக்கும். இப்போ த்ரெட் வந்து கொஞ்சம் தூக்கி இருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே போதும், உங்களுக்கு அது சுருக்கம் இல்லாமல் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு அழகாக நம்ம வந்து இந்த பெட்டல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணோன்னா இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்களா, இதுவும் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி விடும்போது உங்களுக்கு இது வந்து அழகாக இருக்கும். இது வந்து நான் லாவெண்டர் கலர் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றப்போ நீங்கள் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ இதே போல் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, மறுபடியும் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இங்கேருந்து நீடில் வந்து எடுத்துட்டு இப்போ இது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல இது நீடில் வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து எத்தனை கவுண்டிங் வேணுமோ அத்தனை கவுண்டிங் வந்து நீங்கள் சுற்றிக்கலாம். நீங்கள் மேலே அந்த பெட்டல் ஒரு சைஸை பொறுத்து நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தட் தான் இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பெட்டலை வந்து அழகாக போடணும். இந்த த்ரெட்டெல்லாம் வந்து அப்பப்போ சுருக்கம் இல்லாமல் நீங்கள் பார்த்து போடும்போது உங்களுக்கு அந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து லைட்டாக தள்ளி விட்டுட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், ரிவர்ஸில் வந்து தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பஞ்ச் பண்ணி விடணும். ஸோ எல்லாமே அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இந்த த்ரெட்டோட கவுண்டிங் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ போட்டாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரி அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இது போடணும். நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 3 பெட்டல் வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த 2 பெட்டலை வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு மிடில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர் எடுங்க. இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நான் த்ரெட்டு எத்தனை ஸ்டாண்ட் எடுத்தேன்னா 4 ஸ்டாண்ட் எடுத்து அது வந்து 8 ஸ்டாண்டு நீங்கள் நீடில் ஆட் பண்ணும்போது ஜாயின் பண்ணி நாட் போட்டுட்டு நீங்கள் போடணும். இது வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த லீஃப் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. அது ஈஸியான மெத்தட், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச லீஃபும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ரொம்ப நான் சிம்பிளாகவே நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் தெரியும், இது எப்படி போடணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண சைட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்த சைடு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து இப்போ இந்த சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் நீங்கள் போடலாம். இல்லைன்னா இப்போ இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு அதுக்கப்புறமும் நீங்கள் போடலாம். அது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இந்த லீஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடும்போது இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், சாரீ அண்டு ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து கலர் காம்பினேஷன் வந்து நீங்கள்
த்ரெட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது எங்கெல்லாம் போடலான்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் இதிலே வந்து சீக்வன்ஸ் வச்சும் நீங்கள் வந்து போடலாம். கூட வந்து நீங்கள் இந்த நாட்டுக்கு பதிலாக நீங்கள் சமைக்கி யூஸ் பண்ணியும் போடலாம். அதுவும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதிலே வந்து சரி த்ரெட்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அவுட்டரில் கொடுக்கும்போது அதுவும் வந்து அழகாக இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஐடியா அந்த ஐடியா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த லைக் அண்ட் கமெண்ட் மட்டும்தான் என்னுடைய வீடியோவை எம்ப்ராய்டரி ஸ்டிச் கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணால் இந்த லீஃப் வந்து போடணும். நான் இதை போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லீஃப் வந்து நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு பேக் ஸ்டிச் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடும் போது அதில் லுக்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடும் போது அதுவும் வந்து அழகாக இருக்கும். இப்போ கீழே வந்து நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, த்ரெட்டு எடுத்துக்குங்க. இதே லாவெண்டர் கலர் த்ரெட் நான் எடுத்துருக்கேன். இப்போ இதிலே நீங்கள் வந்து மிடில் கூட ஒரு நம்ம லீஃப் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு போடும்போது அது பாருங்கள் அது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டும் போடலாம், ரிங் நாட்டும் போடலாம். இப்போ இதிலே வந்து நம்ம இன்னும் 2 போடும்போது இன்னும் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த லீஃபோட மிடில் வந்து நீங்கள் வந்து போடுங்க. இதில் வந்து ஒரு 3 வந்து போட்டு அழகாக இருக்கும். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸ், சாரீ, சுடிதார், குர்த்திஸ் எதில் வேணால் நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி போடலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் அந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 3 வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அழகாக இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சாரீயில் ப்ளவுஸ்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.